சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மத்திய படை பாதுகாப்பை அமல்படுத்துவது குறித்து மத்திய மாநில அரசுகள் ஆலோசனைக் கூட்டம் நடத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சுப்பையா. மதுரை வழக்கறிஞர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அறைக்குள் போராட்டம் நடத்தியதை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் தானே முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. அதாவது உயர்நீதிமன்ற பாதுகாப்பு தொடர்பாக மத்திய மாநில அரசுகளை எதிர் மனுதாரராக சேர்த்து விசாரணைக்கு எடுத்தது. அந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல், நீதிபதி டி.எஸ். சிவஞானம் ஆகியோர் முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது தலைமை நீதிபதி பாதுகாப்பு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் இதில் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். தமிழக அரசை பொறுத்தவரை இன்று 13 தாக்கல் செய்திருந்தனர். அந்த 13ல் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரையில் உள்ள உயர்நீதிமன்ற கிளை ஆகிய இரண்டிற்கும் போதுமான அளவிற்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். அதேபோன்று மத்திய அரசு சார்பில் இன்று தெரிவித்த வார்த்தையின் பொழுது உயர்நீதிமன்ற பாதுகாப்பை பொறுத்தவரை நீதிமன்றம் உத்தரவிட்டால் மத்திய பாதுகாப்பு படை வழங்க தயாராக இருப்பதாக மத்திய அரசின் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதனை அடுத்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் பால் கனகராஜ் மற்றும் யானை ராஜேந்திரன் ஆகியோரும் தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்தனர். ஆனால் நீதிபதிகள் இந்த வழக்கை பொறுத்தவரை உயர்நீதிமன்றத்திற்கு பாதுகாப்பு வழங்குவது தொடர்பாக தற்காலிகமாக ஒரு 6 மாத காலத்திற்கு மத்திய பாதுகாப்பு படை வழங்குவது குறித்து மத்திய மாநில அரசுகள் இரண்டும் இணைந்து இது தொடர்பாக அமல்படுத்துவது தேவையான அம்சங்களை ஆராய முடியும், அது தொடர்பாக ஆலோசனை கூட்டங்களை நடத்த முடியும் உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணை வரும் 30ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் வி.எம். சுப்பையா.